வணக்கம். நிறைய தமிழ் சினிமாக்கள்ல ஹீரோ வில்லனை பார்த்த உடனே நீங்க தானடா நடிக்க போறீங்க, 1000 பேர் வந்தாலும் சரி உங்களை நான் அடிச்சு துவசம் பண்ண மாட்டேனா அப்படின்ற ஒரு உடல் மொழியில சொல்லுவாங்க. அந்த உடல் மொழி அப்படின்றது நெட்டி முறிகிறது. ஒரு ஆக்ஷன் சீன் மாட்டிக்கிச்சே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய சண்டையெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணுவாங்க. சாதாரணமா கையில இருக்கக்கூடிய விரல்கள் எல்லாமே நெட்டி முறிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா வில்லன்கள் இவங்களை புரட்டி எடுப்பாங்க. இருந்தாலும் என்னதான் அடி அடிச்சாலும் ஹீரோ அப்படின்றவரு விழ மாட்டாரு. அதே சமயம் கடைசியில ஒரு எஃபெக்டிவ் டேமேஜ் யாருக்கு இருக்கும் அப்படின்னா வில்லன்களுக்கு தான் இருக்கும். ஏன்னா அப்படி இருந்தாதான் இவர் ஹீரோ அப்படி தானே. சரி, இது இல்லாம திருஷ்டிலாம் சுத்தி கழிப்பாங்க. அதாவது ஒரு பாட்டி, அதாவது கிராமத்து பக்கம் போனோம் அப்படின்னா பாட்டி நம்மளை மகாராசா நல்லாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த நெட்டி பார்த்தோம்னா முறிப்பாங்க. ஸோ அது விழுறத வச்சு ஆயுசு ஃபுல்லா இருப்பப்பா அப்படின்ற மாதிரி வாழ்த்துவாங்க முதியோர்கள். இந்த மாதிரி நடக்குது இல்லையா? இதுல சாதாரணமா அந்த நெட்டி முறிக்கிற அந்த நிகழ்வு அப்படின்றது என்ன அப்படின்றத பத்தி நம்ம விளக்கமா பார்க்கலாம். சரி, சாதாரணமா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம உடல்ல நிறைய வகையான ஜாயிண்ட் இருக்கு. இப்ப தலை அப்படின்றது கபாலம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள மூளை இருக்கு. இந்த தலையில இருக்கக்கூடிய தலையிலே பாக்கணும்னா ஜாயிண்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. ஏன்னா தலையில இருக்கக்கூடிய எலும்புகள் அப்படின்றது நம்ம சொல்ற அந்த மண்டை ஓடு அப்படின்றது நிறைய ஜாயிண்ட்ல இணைஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த மண்டை ஓடுன்றது. இதே மாதிரிதான் இப்போ நம்ம கைகள் இருக்கு, கால்கள் இருக்கு. அதே மாதிரி பின்புறம் பாக்குறோம்னா ஸ்பைனல் கார்டு இருக்கக்கூடிய முதுகெலும்பு அப்படின்றது இருக்கு. ஸோ முதுகெலும்பு உள்ள உயிர்கள், முதுகெலும்பு இல்லாத உயிர்கள் அப்படின்ற மாதிரி விலங்கியல்ல ஒரு வகைப்பாடே இருக்கு உயிரியல்ல பாக்குறோம்னா. ஸோ இந்த மாதிரி ஜாயிண்ட் எல்லாமே இருக்கு. இந்த ஜாயிண்ட் எல்லாம் அதுவும் முக்கியமா சொல்ல போனா விலங்குகள்லயே தாவரங்கள் விலங்குகள்னு சொல்லி ரெண்டா பிரிச்சு, தாவரங்கள் விலங்குகள்னு சொல்லி ரெண்டா பிரிச்சுட்டோம் அப்படின்னோம்னா அந்த விலங்குகள்ல ரொம்ப அதிகமா இருக்கிறதுன்றது கணுக்காலிகள் அப்படின்றது ஆர்த்ரோபோட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆர்த்ரோ அப்படின்னா ஜாயிண்டர் அப்படின்ற மாதிரி அர்த்தம், போட் அப்படின்னா பாதம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்ப ஆர்த்ரோபோட் அப்படின்னா ஜாயிண்ட் இருக்கக்கூடிய விலங்குகள், கணுக்காலிகள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். வெட்டுக்கிளி, கரப்பான்பூச்சி இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டியான போன்கள்லாம் சேர்ந்து இணைஞ்சிருக்கிறதா நம்ம மூட்டுன்னு சொல்லி சொல்றோம். இந்த மூட்டு ஒவ்வொரு வகையான நிறைய வகையான மூட்டு இருக்கு. அந்த வகையில ஒரு மூட்டு தான் சைனோவியல் ஜாயிண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம மூட்டு அப்படின்னா நகர்றது அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நகரும் மூட்டு, நகரா மூட்டுன்னு சொல்லிட்டு 2 வகையா இருக்கு. இந்த நகரா மூட்டு தான் நம்ம தலையில இருக்கிற கபாலம் அப்படின்றது. நகர மூட்டு அப்படின்னா நம்மளோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் நகருது இல்லையா. ஏன்னா இதுல எல்லாமே ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஃபிங்கர்ல பாக்குறோம் அப்படின்னா 1 2 3 எலும்புகள் அப்படின்றது இருந்துட்டு இருக்கும். இந்த ஜாயின் பண்ற இடத்துல ஒரு ஜவ்வு அப்படின்றது நடுவுல இருக்கும். 2 எலும்புகளும் மோதிக்கிற இடத்துல பாக்குறோம்னா ஜவ்வு இருக்கும். அந்த ஜவ்வு இந்த 2 எலும்புகளும் நேரடியா மோதிக்கிறத தவிர்க்குது பொதுவா சொல்ல போனா. சரி, இந்த 2 எலும்புகளையும் ஜாயின் பண்ணி இருக்கிற ஒரு 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 அமைப்பு இருக்கும். அதான் நம்ம லிகமெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். லிகமெண்ட் அப்படின்னா அதையும் ஒரு வகையில பிணைப்பு ஜவ்வு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். லைகா அப்படின்னா இணைக்கிறது அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த லெகமெண்ட் அப்படின்றது நம்ம சதையில இருக்கிற மாதிரி சுருங்கி எல்லாம் விரியாது. அது ஒரு சுருங்காத அல்லது கண்ட்ராக்ட் பண்ணாத ஒரு எலிமெண்ட் தான், அதை சுருங்காத ஒரு எலிமெண்ட் தான் இந்த ஜவ்வு அப்படின்றது. சரி, இப்போ இதான் 2 எலும்பு இருக்குன்னு வச்சுக்கோமே. அதாவது இப்போ நான் இந்த விரலையும் நான் எலும்பு அப்படின்ற மாதிரி நான் கன்சிடர் பண்ணிக்குவோம். அதாவது இந்த மாதிரி ஒரு எலும்பு 2 ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த எலும்பை சுத்தி ஒரு பேக் ஒன்று இருக்கும். ஸோ அதை சைனோவியல் சாக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த சைனோவியல் சாக்ல, அதாவது ஒரு சாதாரணமா ஒரு ஒரு வெங்காயம் வச்சுக்கோங்களேன். ஒரு வெங்காயம் இப்படி சுத்தி இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், ஒரு பல்பு மாதிரி இருக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபுல் இந்த சைனோவியல் ஜாயிண்ட சுத்தி ஒரு கவர் இருக்கும். இந்த கவருக்குள்ள என்ன இருக்கும்னா ஒரு சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு திரவம் அப்படின்றது இருக்கும். இந்த சைனோவியல் திரவம் இந்த ஜாயிண்ட்டுக்கு லூப்ரிகேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அசைறோம் அப்படின்னா இந்த மூட்டு இந்த மாதிரி அசையுது அப்படின்னா இந்த இடத்துல லூப்ரிகேட் பண்றதுதான் அதோட வேலை. அதாவது நம்ம ஜாயிண்ட்டுக்கெல்லாம், அதாவது லாரிலேயோ அல்லது ரொம்ப இந்த ஹார்ட்வேர்ஸ்ல எல்லாம் ஒரு கிரீஸ் வச்சு தடவி வைப்பாங்க இல்லையா, அந்த உராய்வை குறைக்கிறதுக்காக இந்த உராய்வை இந்த சைனோவியல் ஜாயிண்ட் அப்படின்றது குறைக்குது. அதுவும் இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்றது குறைக்குது. சைனோவியல் ஜாயிண்ட் இல்ல, சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்றது குறைக்குது. சரி, இப்போ நம்ம நெட்டி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோமே. ஸோ கிராக்கிங் த நக்கிள்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு நெட்டி எடுக்கிறோம்னா ஜஸ்ட் என்ன பண்றோம், விரல்களை பிடிச்சு நம்ம இழுக்கிறோம். ஸோ அப்போ வரலையே, ஒன்னு தான் வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நெட்டி எடுக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஜஸ்ட் எலாங்கேட் பண்றோம்னு அர்த்தம். தட் மீன்ஸ் நம்ம ஆர்டிபிஷியலா செயற்கையா ஒரு இழுவையை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னோம்னா இது இழுக்கும் போது என்னன்னா வெளியில இருக்கிற அந்த பைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திரவம் அப்படின்றது 2க்கும் நடுவுல அந்த ஜவ்வு மேல போறதுதான் அந்த சவுண்ட் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. அதாவது இந்த திரவம் வெளியில இருந்துகிட்டு இருக்கும்,
ஸோ நம்ம இழுக்கும் போது அந்த இடத்துல கேப் கிடைக்கும் இல்லையா, அந்த கேப்ல வந்து டக்குன்னு இது உள்ள என்ட்ரு ஆகும். அந்த உள்ள என்ட்ரு ஆகிற சவுண்டு தான் நம்ம வந்து நெட்டி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். அதனாலதான் ஒரு டைம் நம்ம வந்து நெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா மறுபடியும் அதை எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேல ஆகும். ஏன்னா இந்த எலும்பு அப்படின்றது ரெண்டும் பிரிஞ்சிருச்சு, நடுவில் அந்த திரவம் அப்படின்றது போயிடுச்சு. மறுபடியும் அந்த திரவம் வந்து வெளியில வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனாலதான் நமக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் எடுக்குது. உடனே நெட்டி எடுத்த உடனே மறுபடியும் நம்மளால நெட்டி எடுக்க முடியாததுக்கு காரணம் அப்படின்றது இதுதான். சரி, இது எடுக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா, சின்ன வயசுல அதிகமா நெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபிளெக்சிபிலிட்டி அதிகமா வந்துடும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா, இப்போ ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த சில பேர் வந்து விரல்களை வந்து பார்த்தோம்னா பின்னாடி இந்த மாதிரி தொடுவாங்க. அதே மாதிரி ரொம்ப உடம்புலாம் ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மற்றபடி இந்த நெட்டி எடுக்கிறதுனால வந்து ஏதோ ஒரு நோய் வருதோ அல்லது வந்துட்டு நோய் வந்துடும் அல்லது வந்து ஜாயிண்ட் எல்லாம் ரொம்ப வீணா போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கண்டுபிடிப்பு இது வரைக்குமே கிடையாது. ஸோ சாதாரணமா அதாவது ஒரு ரொம்ப ரிலாக்ஸா வந்து ஃபீல் பண்ணுனாங்க அப்படின்னா அல்லது வந்து வேற ரொம்ப ஒரு ஒரு தமிழ் படத்துல சொல்ற மாதிரி ஆக்ஷன் சீனுக்கு முன்னாடி வந்து நெட்டி எடுக்கிறது அப்படின்றது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிசிக்ஸ் அப்படின்றது இதுதான். சின்ன வயசுல நெட்டி எடுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம்னா உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி ரொம்ப வராம வந்து பாத்துக்கலாம். அதனால பின்னாடி ஏதாவது மூட்டு பிரச்சனை ஏதாவது வராமலும் நம்மளால பாத்துக்க முடியும் அப்படின்றதுதான் இந்த நெட்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் அப்படின்றது. நன்றி.